வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடல் இருக்குது இல்லைங்களா, ஆட்டுக்குடல். அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோவில் காமிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சமைச்ச வீடியோ அனுப்பியிருக்கோம், அது நான் உங்களுக்கு வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. க்ளீனிங் ப்ளஸ் குக்கிங் ரெண்டுமே தனித்தனி வீடியோவாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து க்ளீனிங் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கடையிலே நம்ம இந்த மாதிரி குடல் வெட்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த போல் கடையிலேயே வெட்டி கொடுத்துருவாங்க. வெட்டி நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது, என்ன எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த போல் இந்த ஸ்வெட்டர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மேலே இருக்க பெருங்குடல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நல்லா மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு இந்த போல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டிட்டாங்க. வெட்டினது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்ததை நம்ம வந்துட்டு நல்லா அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். குடல் வந்துட்டு கவுச்சி ஸ்மெல் வரும். ஸோ வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணாதீங்க, வெளியில் வராண்டா பார்க்கிங் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ளீனிங், அந்த குடலோட கவுச்சி ஸ்மெல் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெளியில் வச்சு முடிஞ்சளவு வெளியில் வச்சு க்ளீன் பண்ண பாருங்கள். இந்த போல் நல்லா வந்துட்டு ஒரு பீஸாக எடுத்து நல்லா கழுவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒன்றா அப்படியே அலசின மாதிரி பரட்டி எடுத்தீங்க அப்படின்னா அழுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். சின்ன சின்ன முடி இருக்கும், சின்ன சின்ன தூசிகள் அழுக்குகள் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பீஸாக தனித்தனியாக எடுத்து இந்த போல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 7-8 டைம் கிட்ட நல்லா தண்ணியில் அலசுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் போகும். அது இல்லாமல் அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும். இந்த போல் நல்லா தண்ணி வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டே இருங்க. குடல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அது இல்லாமல் இது வந்து அந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, குடல் புண்ணு இருக்கிறவங்களுக்கு இந்த குடல் வேக வச்ச தண்ணி குடித்தோம் அப்படின்னாவே அந்த குடல் புண்ணெல்லாம் ஆறும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வயிறு புண்ணு இருக்கிறவங்க, வாயில் புண்ணு அடிக்கடி வருது அப்படின்னு சொல்கிற பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு குடல் வந்து கண்டிப்பாக சமைச்சு அந்த சமைக்கையில் வேக வச்ச தண்ணியை குடிச்சிக்கோங்க. அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடிக்க முடியலை அப்படின்னா அந்த தண்ணியை கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை வந்து நம்ம குழம்பு செய்கிற நம்ம அந்த குழம்போடு சேர்த்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள நன்மைகள் எல்லாம் நமக்கு முழுமையாக குழம்புல வந்துடும். ஸோ குழம்பு நீங்கள் ரொம்ப காரம் குறைவாக தேங்காய் சேர்த்துறதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய் பால் வயிறு புண்ணு ஆறும். அதே போல் குடலும் வயிறு புண்ணு ஆற்றும். ஸோ அப்படி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடித்து நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா சுடு தண்ணி, அதாவது தண்ணி பச்சை தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, கல் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அது குடல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து அந்த சூடு பண்ண தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா இது அப்படியே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கம் தண்ணி படுறது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அதை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா மெல்லிஸாக மேலால் கொஞ்சமாக கையில் அலசி தண்ணி இல்லாமல் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நம்ம எப்படி குடல் வேக வைக்க தானே போகிறோம், அது வேக வைக்கிற பாத்திரத்தில் டைரெக்டாக அதை போட்டுக்கோங்க. இந்த போல் கையில் கொஞ்சமாக மேலால் எடுத்து அலசிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அலசிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததை அப்படியே வச்சிட வேண்டாம். அதுக்கப்புறம் திருப்பி அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். இந்த தண்ணி இது அலசினதோடவே நம்ம மேலே தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம். அவ்வளோதான், அலசிட்டு நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துருங்க. தண்ணி இல்லாமல் குக்கரில் சேர்த்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து உள்ளே சேர்த்தாச்சு.
இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து தண்ணி வேறு பச்சை தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை 2 டைம் நல்லா அலசினதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து க்ளீனிங் முடிச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி குக்கிங் வீடியோ சமைச்ச குடல் குழம்பு நம்ம சமைச்ச வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு நான் லிங்க்கில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னு அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ளீனிங் ப்ளஸ் குக்கிங் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஐடியா கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.